நம்ம ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறோம், அந்த வசனம் வருது. ப்ளீஸிங் காட், தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி? அவர் மனசு சந்தோஷப்படணும். நம்ம வாழ்கிற பார்த்தியா இல்லைடா அப்படின்னு மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் எப்படி வாழ்வீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவரை சந்தோஷப்படுத்துகிறதா? எவ்ரிபடி லீவ்ஸ் டு ப்ளீஸ் சம்படி. எல்லாருமே யாராவது ஒருத்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும்னு பார்க்குறாங்க. ஏங்க அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, ஏன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு எல்லாருமே யாரோ ஒருத்தரை மனசு சந்தோஷப்படும்படி வாழ்கிறார்கள். மெனி பீப்புள் லீவ் டு ப்ளீஸ் தெம்செல்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு தாங்களே பிரியமானபடி நடந்து கொள்கிறார்கள். எந்த நியாயமும் நான் ஒன்றும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னுடைய சொந்த வாழ்க்கை என்னுடைய கையில். எனக்கு இஷ்டத்தை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் உண்டு, அதிகாரம் உண்டு. எவனும் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸு நான் இப்படி வேணால் போடுவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அப்புறம் அப்படியே பணமாக கிடப்பாங்க. இது மாதிரி தன்னைத்தானே திருப்திப்படுத்துகிற விதமாக நிறைய பேர் வாழ்கிறாங்க. தே ஹாவ் நோ சென்சிட்டிவிட்டி டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுடைய தேவைகளை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான உணர்வுமே இருக்காது. அப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க. நிறைய பேர் அந்த 90ஸ்லேருந்து 2000 வரைக்கும் வர்றதுனால பெரிய புரட்சி நடந்தது. யாருக்காக நீங்கள் வாழலைங்க, உங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற கருத்து மிகப்பெரிய பரவலாச்சு. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறேன், எனக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கு, எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. எந்த நாயும் எனக்கு இதில் தலையிடாதீங்க அப்படின்னு பெற்றோர்களுக்கு விரோதமாகவே மிகப்பெரிய தர்க்கங்களை உண்டாக்குகிற சந்ததியினர் வந்தாங்க. இன்றைக்கி 90s கிட்ஸ் பற்றி என்ன எழுதுறீங்க? எல்லாம் ஃபெயிலியர் அதானே எழுதுறீங்க. 90s கிட்ஸ்ன்னு போட்டு இப்போ மீம்ஸ் போடுறாங்கல்ல, என்ன வருது? கல்யாணம் ஆகலை, படிப்பில் முன்னேறலை, ஒழுங்காக செட்டில் ஆகலை. ஏன்னா இந்த 90s கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு பேச்சு ஆரம்பித்தாங்க. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில், யாரும் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் நான் வாழ வேண்டியதில்லை, இப்படி இருந்தாங்க. மற்றவர்களை பற்றி சிறிதும் அவருடைய தேவைகளை குறித்து கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாதவர்களாக, உணர்வு இல்லாதவர்களாக தங்களை பெருமை பீத்து கொண்டார்கள். த சோல் ஆஃப் அ ஜேர்னி ரோட் வில்லியம் ஹாஸ்லிட் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். த சோல் ஆஃப் அ ஜேர்னி, ஒரு பயணத்தின் மனசாட்சி அல்லது ஆத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. இஸ் லிபர்ட்டி பெர்ஃபெக்ட் லிபர்ட்டி டு திங்க், ஃபீல் அண்ட் டூ ஜஸ்ட் அஸ் ஒன் ப்ளீசஸ். சுதந்திரம் என்பது, விடுதலை என்பது ஒருவருக்கு மனசில் திருப்தியை கொடுப்பதும் அளவுக்கு சிந்திப்பது அல்லது உணர்வது அல்லது செய்வது அப்படின்னு அர்த்தமா? தட் அட்வைஸ் மே ஒர்க் ஃபார் அ ஒகேஷன். ஒரு சில வேலைக்கு ஒரு சில காரியங்களை செய்வதற்கு வேணால் அது அதுக்கு சரியாக இருக்கலாம். பட் இட் குட் நெவர் ஒர்க் இன் எவ்ரிடே அஃபயர்ஸ் ஆஃப் லைஃப். ஆனால் அன்றாட பிரச்சனைகளிலே, அன்றாட நம்முடைய வாழ்க்கை நடத்தும் போது இது ஆகாது. என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேனே, இப்படி ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து நடக்கிறது தானே வாழ்க்கை. ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ். பேசிக்காக அவங்க என்ன சோஷியல் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சோஷியல் அனிமல்ஸ்னால் என்ன? மந்தையாக தான் போகும். எந்த விலங்குகளுமே பார்த்திங்கன்னா, மான்கள், ஆடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, பறவைகள் எல்லாம் மந்தையாக தான் போகும், தனித்து வாழாது. யானைகள் கூட மந்தையாக தான் போகும், சிங்கமும் கூட்டமாக தான் போகும். எல்லாமே கூட்டமாக இருப்பது தான் அவருடைய நோக்கம். நான் தனியாக செயல்படுவேன் அப்படின்னு செயல்பட்ட யாருமே முன்னேறினதில்லை. இல்லை, மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அனுசரித்து வாழணும். அதான் என்ன சொல்கிறாங்க தமிழ்னோட, ஊரோடு ஒத்துவாள். அவங்க ஒருத்தவங்களோட இணங்கி, முரண்பாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை நீங்கள் அனுசரித்து போங்க. கிறிஸ்டியன்ஸ் கெனாட் கோ த்ரூ லைஃப் ப்ளீஸிங் ஒன்லி தெம்செல்ஸ். கிறிஸ்தவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் சுய இஷ்டத்துக்கு தக்கபடி செய்ய முடியாது. இன்றைக்கி பாஸ்டேட் கமிட்டியில் நிறைய பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னதை எல்லோரும் செய்யணும் அப்படின்னு வெறி கொண்டு இருப்பான், அதையே ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கிடையாதுங்க, நான் இப்படி தாங்க செய்யணும், உங்களால் முடிஞ்சதை பாருங்கள். அப்போ பணபலம் இருக்கிறவன், பதவி பலம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? மற்றவர்களை அடக்குவான். இன்றைக்கி பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷனில் தோத்துட்டாங்கல்ல, தோற்ற உடனே அவங்களுக்குள்ளே என்ன வருதுன்னா வெறி வருது. என்ன வெறினா, இந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன், எவ்வளோ காணிக்கைகளை நான் கொடுத்துருப்பேன், நன்றி இல்லாதவங்களா இருக்காங்க, நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்ற வெறியும் ஆத்திரமும் இருக்குது. அதனால் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வெறி வர காரணம் என்னென்னா, இவர்கள் மனிதர்களுக்கு செய்தார்கள். இவர்கள் செய்த காரியங்களை எல்லாம், தான தர்மங்களை எல்லாம் கோயிலுக்கு, தேவனுக்கு செய்யலை. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு செய்தேன், தேவாதி தேவனுக்கு செய்தேன்னு மனசில் ஒரு துளி எண்ணம் இருந்தால்
யார் எனக்கு அனுசரித்தாருன்னா அனுசரித்து போட்டாங்கன்னா அவருடைய சித்தம் தான் நடக்கும். இதில் எனக்கு என்ன இருக்குது? ஒருவேளை ஆண்டோடைய சித்தம் இதுவாக இருக்கலாம், சில காரியங்களை எனக்கு உணர்த்துவதற்காக இதை செய்திருக்கலாம் என்று தானே நினைக்கணும். அப்படி நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கிறாங்க? இந்த நாய்களுக்கெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம், ஒரு நாய் நமக்கு ஓட்டு போடல, அப்படி மகா கேவலமாக நினைக்கிறாங்க. யாரோடையும் பேசுகிறது கிடையாது. அப்போது நான் தனியாக இருப்பேன், தனியாக உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனுடைய அதான் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கிளியராக சொல்கிறார். கிறிஸ்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களை பிரியப்படுத்துகிற காரியங்களை ஒரு காலத்தில் செய்ய முடியாது. நான் தான் பாஸ்டேட் கமிட்டியில் எப்பயுமே நான் தான் செக்ரட்டரியாக இருப்பேன், நான் தான் ட்ரெஸராக இருப்பேன், நான் சொன்னதான் எல்லா பேரும் கேட்கணும் அப்படின்னா அது உங்களை திருப்திப்படுத்துகிற காரியம் இங்கே நடக்கிறதுக்கு இல்லை. கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதையே யோசிங்க. உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் யோசிக்காதீங்க. ப்ளீஸிங் காட் மீன்ஸ் மச் மோர் தென் சிம்ப்ளி டூயிங் காட்ஸ் வில். தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்வது என்பது தேவனுடைய சித்தத்தையே செய்வது. நான் செய்து கொண்டு அதுதான் தேவனுடைய சித்தம்னு அது நடக்கவே நடக்காது. தேவனுடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போது உங்களுக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிம்னு யோசேப்பு சொல்லுவானா? அல்லது தானியேல் சொல்லுவானா? ஆண்டவரே நான் இந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதில்லை, நான் இப்படி போகிறேன். அல்லது பவுல் சொல்வாரா? அல்லது பேதுரு சொல்வாரா? அல்லது இந்த கால மிஷினரிகள், இவன் நம்ம லிவிங்ஸ்டன் படித்தோம்ல, இன்னைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. அப்போ லிவிங்ஸ்டன் போய் எங்கே இருந்தார்? சவுத் ஆப்பிரிக்கா காட்டில் இருந்தார். இன்றைக்கும் அநேக உண்மையான ஊழியக்காரர்கள் போச்சுபுரியில் இருக்காங்க, உத்தராகண்டில் இருக்காங்க, ஜார்க்கண்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் இது எங்களுடைய வேலை இல்லை, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு இருந்து கொள்கிறோம், எங்களை நீர் ஆசீர்வதி மாட்டவர், எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிம்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உருப்படுமா? இல்லை எல்லாருமே ஊழியத்துக்கு போவோமா? கிடையாது. தேவன் ஒவ்வொருவரையும் குறித்திருக்கிறார். ஒருவரை ஊழியக்காரராகவும், ஒருவரை குணமளிக்கும் வரம் உள்ளவராகவும், ஒருவரை அந்நிய பாஷை பேசுகிறவராகவும், ஒருவரை தீர்க்கதரிசியாகவும். அன்றைக்கி நம்ம படித்தோம் இல்லையா, 9 வரங்கள். ஆவியின் கனியை எல்லாருக்கும் நிறைந்து கொடுத்தவர், எல்லாருக்கும் ஆவியை கனியை கொடுத்தார். எல்லா குணங்களும் இருக்கும் மாதிரி ஆவியின் வரங்களை ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று என்று கொடுத்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தேவனுக்கு பிரியமாக நடப்பது என்பது அவருடைய சித்தத்தை செய்யும். நீங்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடுங்க. அதில் என்ன ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னென்னா, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யாமல் போயிட்டார்னா, அவருடைய சித்தம்னு நினச்சி போய் நாசமாக போயிட்டோம்னா மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பெற்றோருடைய கட்டாயம் நான் நல்லது தான் செய்வேன், இதுக்கு மேலே என்ன வேண்டும்? அப்போ அவரை எப்படி நாம் நம்புவது? அப்படி சொல்லுவாரே எப்படி நம்புவது? இவரெல்லாம் நம்பி எப்படி நம்ம வாழ்க்கையை ஒப்படைத்தோம்னா என்ன ஆகுறது? ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கான், குடியார பையன், அவன் மேலே வண்டியில் ஏறி உட்காந்தோம்னா அவன் எங்கே ஓடி சேர்ப்பான்னு யாருக்கு என்ன தெரியும்? இதுவரைக்கும் அவர் என்ன செய்து வந்தார்? பின்னாடி திரும்பி பாருங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் கட்டாயம் நடத்துவார் அப்படிங்கிறதான் நம்முடைய நம்பிக்கை. இட் இஸ் பாசிபிள் டு ஒபே காட் அண்ட் yet நாட் ப்ளீஸ் ஹிம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் அவருடைய மனசுக்கு சந்தோஷம் இல்லாமல் செய்வதும் உண்டு. யோனாவை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சான், ஆனால் ஆண்டவருடைய மனது சந்தோஷப்படும்படி அவன் செய்தானா? யோசனை பண்ணி பாருங்க. ஜோனா இஸ் a case in point. He obeyed God and did what he was commanded, but his heart was not in it. சரி போகிறேன், என்னத்த போக சொல்கிறீங்க, போய் தொலைகிறேன், அந்த பயலை ஒன்றும் திருந்த மாட்டானோ, நீங்கள் மறுபடியும் அவன்கிட்டே போய் சொல்கிறீங்க. தேவனுடைய மனதை பிரியப்படுத்தும்படி முழு மனதோடு அதை அவன் செய்யவில்லை. God blessed his word, but he could not bless his servant. தேவன் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்தார், ஆனால் அவனுடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கவே முடியவில்லை. நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கம்ப்ளீட் சரண்டர் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். ஸோ ஜோனா sat outside the city of Nineveh angry with everybody including the Lord. எல்லார் இடத்துலையும் எரிச்சல், ஆண்டவர் மேலும் எரிச்சல். போய் மலைக்கு வெளியில் உட்காந்துட்டு என்னைக்கு சாவராயின்னு பார்ப்போம், இப்படி உட்காந்துருந்தார். இது தேவனுக்கு பிரியமான மனதல்ல. ஒரு ராஜா சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோம்? ராஜாவுக்கானாலும் சரி, தீங்கு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அவனுடைய அதிகாரிகளுக்கானாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவருக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அப்போ எப்படி இருக்கும்? ஹவு டு வி நோ வாட் ப்ளீசஸ் காட்? தேவனுக்கு எது பிரியமாக இருக்கும் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹவு டு வி நோ வாட் ப்ளீசஸ் அன் earthly ஃபாதர்? இந்த பூலோகத்திலே நமக்கு இருக்கிற சாதாரண மாம்சத்தில் இருக்கிற அப்பாவுக்கு எது பிடிக்கும் என்பது நமக்கு எப்படி தெரியும்? பை லிசனிங் டு ஹிம் அண்ட் லிவிங் வித் ஹிம்.
நாம் அவன் ஆண்டவர் சொல்வதை கேட்டு அல்லது அப்பா சொல்வதை கேட்டு அப்பா சொல்வதன்படி நடந்தால் அப்பாவுக்கு பிடிக்கும் இல்லையா? அதேமாரி ஆண்டவர் சொல்வதன்படி கேட்டு அவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி அதன்படி நாம் நடந்தால் தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருப்போம். As we read the word and as we fellowship with in worship and service, we get to know the heart of God. தேவனுடைய வசனத்தை அன்றாடம் படித்து அவரோடு கூட நாம் சிந்தனை செய்து ஒரு ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய இருதயம் என்னவென்றும் அவர் என்ன சிந்திக்கிறார், அவருடைய மனதை எப்படி நாம் சந்தோஷப்படுத்துவது என்பது நமக்கு தெரியும். அண்ட் திஸ் ஓப்பன்ஸ் அப் த வில் ஆஃப் காட். இதுதான் தேவனுடைய சித்தம் என்னதென்று நமக்கு திறந்து காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதுவாக ஆக வேண்டும், எப்படி ஆக வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். அவருடைய தீர்மானம் எல்லாம் உன்னதமானதாக இருக்கும். ஒன்று கூட சோடை போகாது. நீங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை ஒன்றாக யோசித்து பாருங்கள். எல்லாம் மிகப்பெரிய காரியங்கள், எல்லாம் ராஜாவாக்குவார், எல்லாம் மிகப்பெரிய அதிகாரி ஆக்குவார், எல்லாம் ஆளுகை செய்கிறவர்களாக்குவார். உங்களுக்கு கீழே அநேக லட்சக்கணக்கான அடிமைகளை கொடுப்பார். இதுதான் தேவனுடைய சித்தம். உங்களை உன்னதமானவர்களாக ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் வாழ்ந்து பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. உங்களை பார்க்கிறவர்கள் தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மனதின் எண்ணம். என்னுடைய பிள்ளைய எந்த பூலோகத்தில் இருக்கிற அப்பாவது என்னுடைய பிள்ளை உருப்படாமல் போட்டு நினைப்பாரான்? எவ்வளோ கேடுகட்ட பொறுக்கி ரவுடியாக இருந்தால் கூட என்னுடைய பிள்ளை எப்படியாவது நல்லா வரணும், 4 பேர் நல்லா பேசுகிற மாதிரி வரணும், இப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. எந்த கேடுகட்ட தந்தையும் கூட தன்னுடைய பிள்ளை மோசமானவனாக வளர வேண்டும், பார்த்தால் பொறுக்கியாக வளர வேண்டும் என்று நினைக்கவே மாட்டாங்க. பூலோகத்தில் இருக்கிற நாமே இப்படி நினைத்தால் நம்முடைய பரலோக தந்தை நம்மை குறித்து என்ன விதமான சிந்தனை வைத்திருப்பார்? அதனால் அவருடைய மனசுக்குப்படி அவருடைய சந்தோஷப்படுத்துகிறபடி நடங்க. எப்படி சந்தோஷப்படுத்துகிறபடி நடக்கிறது? அவருடைய வசனத்தை தியானியுங்கள், அவரோடு கூட ஐக்கியமாயிருங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. இன்றைக்கி என்ன வசனம் போட்டிருக்குன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? Rid yourself of all malice and deceit, hypocrisy, envy and slander of every kind. இந்த மனதில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிடுங்கள். பவுல் தான் சொன்னார். மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன? விபசாரங்களும் வேசித்தனங்களும் பொய்யும் என்னென்னலாம் போட்டிருக்கார் வரிசையாக. பகைகளும் கொலைகளும் வைராக்கியங்களும் எல்லாமே போட்டிருக்கார்ல. இந்த மாதிரியான பொய்யான மோசடிகளையும் மாய்மாலங்களையும் பொறாமைகளையும் விட்டுவிடுங்கள். யூ ஆர் அ chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. அந்தகாரத்திலிருந்து உங்களை வரவழைத்திருக்கிறார். நாம் போய் தேவனிடத்தில் போகவில்லை. நேற்று நான் படித்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேற்று வேத பாடம் படித்தோம்ல ஞாயிற்றுக்கிழமை, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களில் நேற்று பாடின பாடல்லாம் அவர் தான் நம்முடைய கரம் பிடித்து அழைக்கிறார். அவரை தான் நம்மளை கூட்டி சேர்க்கிறார். நாம் அவரிடத்தில் போகலை, அவர் நம்மளை கூட்டி சேர்க்கிறார். அவர் அரவணைத்துக் கொள்கிறார், அவர் தூக்கி பிடிக்கிறார். இப்படியே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மால் ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கரம் பிடித்து அழைத்து சேர்த்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அழைக்கும்படி தேவன் உங்களை வரவழைத்திருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ urge you to abstain from sinful desires which war against your soul. பாவம் நிறைந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விட்டுவிடுங்கள். பரிசுத்தமான எண்ணங்களை தரித்துக் கொள்ளுங்கள். which war against your soul. Live such good among the pagans that they may see your good deeds and glorify God. 12ஆம் வசனம் பாருங்க. உங்களுடைய நற்காரியங்களை பார்த்து புறஜாதி மற்ற மதத்தை உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ இந்த பூலோகத்திலே கெட்ட காரியங்கள்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் நல்ல காரியங்களை செய்வதை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்கிறார்கள் அப்படி என்று மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் குணங்களை மாற்றுங்கள். நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஞானஸ்நானம் அந்த ஞானஸ்நானம் அதெல்லாம் விடு. உடம்புக்குரிய காரியங்களையும் விடு. மனுஷர் கடைபிடிக்கிற காரியங்களையும் விட்டு விடு. இன்றைக்கி லெந்து காலம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த பக்கம் ரம்ஜான் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க? உடலுக்கான காரியங்களையே பார்க்கிறார்கள். இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், ஆண்டவர் ஏசி எனக்காக தூங்கி செத்துவிட்டார், நான் கவலையோடு இருப்பேன். இந்த 40 நாள் நான் ஆண்டவருக்காக கறி சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், சோகமாக இருப்பேன். ஆண்டவர் இருக்க சொன்னாரா? உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்களிடத்தில் எதை விட்டு விட வேண்டும்? 1ஆம் வசனம் பாருங்கள்.
ஒன்றாம் வசனம் என்ன போட்டிருக்கு? தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் ம் சகல துர்க்குணத்தையும் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் சகலவித புறங்கூறுகளையும் அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுறது நிப்பாட்டிருங்க. இப்படி உங்களுடைய குணத்திலே நீங்கள் மாறுங்கள், அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த லெந்து காலத்தில் நீங்கள் மறுரூபமாகுங்கள், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட், ஓப்பன் யுவர் ஹிம்னல் டு ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, தேர் இஸ் நோ அதர் வேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் சிங் இட் அஸ் லவுட் அஸ் யூ டேர். உங்களால் முடிந்த அளவுக்கு சத்தமாக பாடுங்க. டிட்டர்மைன் டு டூ ஒன் ஸ்பெஷல் திங் டுடே தட் வில் ப்ளீஸ் காட் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் யூ டு டூ இட். தேவனுக்கு பிரியமான காரியம் ஒன்றை செய்து அதை செய்வதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கோருங்கள். அவராலே தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் அவற்றை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய சிந்தனை.